ஹலோ, எங்க போற? வா, இதெல்லாம் எடுத்து வை. நீ வேலை பார்த்துட்டே இரு, நான் இப்போ வந்துடுறேன். ஏய், கையில என்ன? அந்த பேப்பர் தானே? ஏய் சிவா, சிவா ப்ளீஸ், சிவா நான் குடு சிவா. சொல்றேன்ல. சிவா ஏய், ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், எனக்கு இல்ல, இல்ல. ஆசையா இருக்கு. என்ன சிவா? போனா தூசு படிஞ்ச தலை, அழுக்கு படிஞ்ச முகம், வேர்வை வழியிற உடம்பு, இதெல்லாம் இருந்தும் நீ எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? ஒண்ணு பண்ணலாமா? நாம ரூம்ல இருக்கிற அந்த 3 பேரையும் விரட்டிட்டு அதுக்கப்புறம் போதும், அவங்க நமக்காக கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஐயோ, கொஞ்சம் கேக்குதா? வா, இதெல்லாம் சீக்கிரம் முடிச்சிட்டு போய் வேற வேலையை பார்க்கலாம். ஏய், மேல இருக்கிறதெல்லாம் இறக்கு. சரி. ஓ, மோனா, ஆ? ஒண்ணு பண்ண, நீ அங்க போய் அவங்களுக்கு ஹெல்ப் ஆறு. நான் இதெல்லாம் இறக்கி பண்டில் கட்டுறேன். ஐயோ இல்ல சிவா, நானே எடுத்து போட்டுறேன். நீ ஏன் கஷ்டப்படுற? ஓ, அவங்க நமக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணு, இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். போ. சரி. திடீர்னு நீ பாட்டுக்கு எல்லாத்தையும் மாத்துற. சரி, பார்த்து எடுத்து வை எல்லாத்தையும். எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. சீக்கிரமா கிளம்பி போகணும். சாவித்ரி, சூடா ஒரு கப் காஃபி கொண்டு வா. அதோ வந்துட்டேன்க்கா. சீக்கிரம் கொண்டு வா. நேரம் பாட்டுக்கு போயிட்டே இருக்கு. இந்த அம்மா வேற காணோம். பிரீத்தி அக்கா கிட்ட கேக்குறதுக்கு பயமா இருக்கு. எங்க மாட்டுறது? சாவித்ரி, சுத்தியத்தா, செவுத்துல ஆணி அடிக்கணும். ஆமா, அது ஒண்ணுதான் குறைச்ச. ஏற்கனவே பொழுதன்னைக்கும் என் மண்டையில ஆணி அடிக்கிறா. இதுல செவுத்துல அடிக்க போறாளுக்கும். என்ன சாவித்ரி திட்டுறியா? முதல்ல சுத்தில எடுத்துட்டு வந்து குடுத்துட்டு அதுக்கப்புறம் சாவகாசமா உட்காந்து திட்டு. ஆமா, ஒருவேளை ஆள் வச்சு பாப்பாளோ? நம்ம மனசுல நடக்கிறத அவ எப்படி கரெக்டா சொல்றா? ஐயோ கர்மண்டாத்து, இதுகிட்ட எது கேட்டாலும் எம்மா நேரம் ஆகுது பார். ஏய் சீக்கிரமா கொண்டா. இவ வேற சுத்தி இப்ப எங்க இருக்கா? அத வேற தேடணும். ஐயோ கடவுளே, அம்மா வேற எங்க போனாங்களோ தெரியல. நம்ம கடைக்கு வேற போய் அன்பளிப்பு வாங்கணும். எல்லா வேலையும் முடிச்சிட்டு நான் போய் சேர்றதுக்குள்ள ஃபங்க்ஷனே முடிஞ்சிட போல இருக்கே. அப்போ எல்லாரும் கரெக்டா சாப்பிடுற நேரத்துக்கு வந்துட்டான்னு கேலி பண்ண போறாங்க. நான் என்ன சாப்பிடறதுக்காக போறேன்? நம்ம சிவாயாவை நேருக்கு நேர் பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. கல்யாணத்துக்கு அப்புறம் இன்னும் என்ன அவர் மறக்காம இருப்பாரா? அதே பழைய பாசத்தோட என் தலையில வந்து கொட்டுவாரா? நினைக்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. சாவித்ரி, சீக்கிரம் கொண்டு வா. கேட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு? இதோக்கா வரேன். ஏய் சுத்திய சீக்கிரம் எடுத்துன்னு வா. எடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன். ஏய் சாவித்ரி சீக்கிரமா வாயா, எவ்வளவு நேரமா கேட்டுங்க. வந்துட்டேன். அட வந்துகிட்டு இருக்கேன். சுத்திய தேட வேணாமா? இந்தா சுத்திய புடி. சுத்திய புடிங்கறல, எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஆமா, அம்மா வெளிய போனாங்களே, எப்ப வரேன்னு ஏதாவது சொன்னாங்களா? சொல்லியா? பிரீத்தி ஏதோ கேட்டுக்குது பாருப்பா. ஆமா, காஃபி கேட்டாங்க. ஆறிட போது நான் போய் கொடுத்துட்டு வந்துறேன். ஆறிட போது சூடாதுன்னு போ போ போ. டிகாசன் சூப்பரா தாங்குது. பிரீத்திகா, இன்னங்க காஃபி. ஏய், தலை வலிக்குதுன்னு காஃபி கேட்டா என் மண்டைய பொளக்கறதுக்கு சுத்தியல கொண்டு வந்து நீட்றியா? ஐயோ சுத்தி. அப்ப காஃபியை நான் எங்க வச்சேன்? செய்யறத செஞ்சுட்டு என்கிட்ட கேள்வி கேக்குறியா? உனக்கு திமிரு ஜாஸ்தியா போயிடுச்சு. போய் காஃபி கொண்டு வா. சரிக்கா, நான் போய் கொண்டு வரேன். சுத்தில எடுத்துக்கிறேன்.
சதீஷ் காஃபி ரொம்ப நல்லா ஆகுது. இப்பவாது அந்த சுத்திய தரியா? நீ பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. ஐயா, இது நான் வம்பா போச்சே. நானா உன்னை காப்பி கேட்டேன், நீயா கொண்டாந்து கொடுத்த. நானும் திடீர்னு ஏதோ பாச பொத்துக்கு வந்து காஃபி கொடுத்தேன்னு நினைச்சு குடிச்சேன். இப்ப வந்து சும்மா காத்துற. கையில வாங்கும் போது சுத்திக்கு பதிலா காஃபியை குடுக்கறியேன்னு சொல்லிருக்கலாம்ல. சொல்லிருக்கலாம் தான், ஆனா என்ன பண்றது, அப்ப எனக்கு சொல்லணும்னு தோணல. ஐயா, நான் முறைகிற மறைச்சது போதும். எவ்வளவு நேரம் தான் கையில சுத்திய வச்சுன்னு இருப்ப கூட. அம்மா வீட்ல இருந்திருந்தா இந்த பிரச்சனையா வந்திருக்காது. நான் பாட்டு கிளம்பி போயிருப்பேன். என்ன சாவித்ரி, ரொம்ப முணுமுணுகிற? அம்மா சீக்கிரமா வந்துட்டா லீவு சொல்லிட்டு விசேஷத்துக்கு துண்ண போலான்னு பாக்குறியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்கிட்ட மறைச்சு என்ன புண்ணியம்? அதான் உன் முகமே காட்டி கொடுக்குதே. அம்மா ஒண்ணு இன்னைக்கு சீக்கிரமா வராது. இன்னைக்கு நாள் நல்லா இருக்குது, அதனால கோயில் போயிருக்குது. அதுவும் நான் தான் சொல்லி அனுப்பி வச்சுக்கிறேன். என்ன என்ன சொல்ற? அப்ப நான் பாலன் சார் வீட்டுக்கு எப்ப போறது? ஐயா, பெரிய இவ்வளவு ஆட்டம் நான் போல கிஃப்ட பார்சல் பண்ணி அனுப்பணும்னு பிரீத்தி கிட்ட சொல்லிக்கினேன். இப்ப என்ன திடீர்னு மனசு மாறி போச்சு? எந்த மாற்றமும் இல்ல. பார்சல் வாங்க நேரம் இல்ல. வாங்கலாம்னா இன்னைக்கு வாங்கலாம் நாளைக்கு வாங்கலான்னு அம்மா தட்டி கழிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு என்னன்னா ஆளை வேற காணும். சாவித்ரி, ஹாய், அம்மா வந்துட்டாங்க. சாவித்ரி, வா வா வா. அம்மா என்ன பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கியா? என்னம்மா இவ்வளவு சீக்கிரமா வந்துட்ட? எல்லாம் இவளுக்காக தான். அவளுக்கு வேண்டிய இவங்க விசேஷத்துக்கு நேரத்துக்கு அவ போய் சேர வேண்டாமா? அம்மானா அம்மாதான். சடங்குக்கு இன்னும் நேரம் இருக்குமா? போற வழியிலேயே தேடி தேடி ஏதாவது பரிசு வாங்கிக்கலாம் தான் நீங்க வர வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்தேன். அப்படியெல்லாம் தேடணுங்கிற அவசியம் இல்ல. இந்தா பக்கத்துல வா, இந்தா இத வாங்கிக்க. என்னம்மா அது? உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். ஒரு வீட்டு விசேஷத்துக்கு போறவங்க வெறும் கையோடையா போவாங்க? என்னமோ துணிமணி எல்லாம் வாங்கிட்டு போகணும்னு சொன்ன. எந்த இடத்துக்கு எப்படி போகணுமோ அப்படிதான் போகணும். முதல்ல புறப்படு. அம்மா, என்னம்மா இருக்கு இதுக்குள்ள? அதுக்குள்ள என்ன வேணா இருந்துட்டு போட்டோமே, நீ முதல்ல புறப்படுற வழியை பாரு. என்ன இருக்குன்னா சொல்லல, எவ்வளவு ஆச்சுனாவது சொல்லலாம்ல. அது தெரிஞ்சு இப்ப நீ என்ன பண்ண போற? அம்மா வாயின் வந்தா எப்படியும் 1000 ரூபாய் மதிப்பு இருக்கும். என்னம்மா 1000 ரூபாயா? அது 1000மோ 2000மோ அன்பளிப்புக்கெல்லாம் கணக்கெல்லாம் பார்க்க கூடாது. முதல்ல கிளம்பு நீ. 2000மா? அவ்வளவு பணம்லாம் என்கிட்ட இல்ல. எனக்கு வேணாம், இந்தாங்க. இத பாரு, உன் பணத்துல வாங்கினதாவே வச்சுக்கேன். உன் சம்பள பணம் எல்லாம் எங்கிட்ட தானே இருக்கு. இப்பெல்லாம் உங்க பெரியப்பாவும் வர்றதில்ல. உங்ககிட்ட காசு கொடுத்தாலும் நீங்களே வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிடுற. அதனால இத உன் பணத்துல வாங்கின மாதிரியே நினைச்சுக்கிட்டு சந்தோஷமா எடுத்துட்டு போ. சரியா? போயிட்டு சீக்கிரமா வர வழியை பாரு. என்ன? ஜாக்கிரதையாப்பா. ஐயா கண்டாயிரம். வணக்கம் சார். உட்காரு உட்காரு உட்காரு. அட உட்காரியா. அடி அடி என்ன ஞாபகம் வச்சிருந்து கூப்பிட்டுருக்கீங்க? மறுபடியும் தேக்கு பண்ண விஷயமா ஏதாவது ஆள் பிடிக்கணுமா? இப்பெல்லாம் ஜனங்க ரொம்ப உஷாராயிட்டாங்க. தேக்கு மரம் முழுசா வளர்ற வரைக்கும் அவங்க காத்திருக்க தயாரா இல்ல, அவசரப்படுறாங்க சார். அப்போ அவனுக்கு எல்லாரையும் முருங்கை மரம் வளர்க்க சொல்லு. ம்? உயரமாவும் வளரும், சீக்கிரமாவும் வளரும். இந்தியாவோட ஜனத்தொகையும் பெருகும். இங்க பாரு, ம்? இந்த தேக்கு மரம் பாக்கு மரம் எல்லாத்தையும் நான் விட்டாச்சு. இந்த மாதிரி சில்லற பிசினஸ் எல்லாம் நான் இப்ப பண்றது இல்ல. ம். இப்போ கோடீஸ்வரனுங்க என் கையில இருக்கானுங்க. இந்த கையில லேண்ட காட்டுறேன், இந்த கையில கேஷ வாங்கி போட்டு போயிட்டே இருக்கேன். என்ன சார் சொல்றீங்க? ஆமையா இரு. பாத்தியா? ஆ, பெரிய அமௌண்ட் போல இருக்கே. 5-6 சைபர் தெரியுது. முதல்ல என்ன அமௌண்ட் இருக்குன்னு தெரியுமா உனக்கு? 1, 10, 100, 1000. நாய் நாய் நாய்.
ரிவர்சல் என்றா பாரு அவசரம் முடிச்ச மாதிரி. நில என்னைக்கு லட்சாதிபதி ஆக போற? 20 ரூபாய்க்கு 30 ரூபாய்க்கு பிச்சைக்கிற மாதிரி பொறுக்கிட்டு இருக்க நாய். என் வாழ்க்கையில கரன்சியா தான் பார்க்க முடியல. இந்த அமௌண்ட் எவ்வளவு தெரியுமா? 20 லட்சம் ரூபாய். சார் அந்த செக்கையாவது காட்டுங்க சார். செக்க பார்த்து நீ என்ன பண்ண போற? முதல்ல நான் கேட்கிற கண்டிஷனுக்கு லேண்ட காட்டு, அதுக்கப்புறம் நான் உனக்கு செக்க காட்டுறேன். ஏய் மகனே, சரியா நீ காட்டல உனக்கு செக்க காட்ட மாட்டேன். செக்ல உன்னை மாடு மாதிரி மாட்டி உன்னை சுத்த வச்சிரும், ஜாக்கிரதை. சொல்லுங்க சார், எப்படி உங்களுக்கு இடம் வேணும்? வீடு கட்டுற மாதிரி இடம் வேணுமா, இல்ல பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டுற மாதிரி இடம் வேணுமா, இல்ல இந்த அடுக்குமாடி கட்டிக்கிட்டே போறாங்களே அந்த மாதிரி இடம் வேணுமா, அப்படி இல்லைன்னா அந்த ரியல் எஸ்டேட் பிசினஸ் எல்லாம் பண்றாங்களே, பிளாட் போட்டு விக்கிறாங்களே அந்த மாதிரி இடம் வேணுமா? எப்படி சார் இடம் வேணும் சொல்லுங்க சார். உனக்கு அறிவே கிடையாது, புத்திக்கிட்ட முண்டோம். நில எதுக்கே புரோக்கரா இருக்க? சில்லற புரோக்கர் மாதிரி காட்டுறேன். நான் கேட்கறதெல்லாம் ஸ்பெஷலான லேண்டு தெரியுமா? ப்ராப்பர்ட்டி உள்ளூர்ல இருக்கணும், ஓனர் வெளியூர்ல இருக்கணும், இடம் சிட்டிக்குள்ள இருக்கணும், ஆனா டவுனுக்கு வெளியே இருக்கணும். லேண்ட் பெருசா இருக்கணும், அதுக்குள்ள ரோடு சின்னதா இருக்கணும். என்ன சார் சொல்றீங்க? மணல் கயிறு விசு மாதிரி நீட்டிக்கிட்டே போறீங்களே சார். குடும்பம் ஒரு கதமை விசு மாதிரி பேசினா மட்டும் உனக்கு புரிஞ்சிருமா? கிறுக்கு பாய, இத பார், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காத, சொன்னதை மட்டும் செய். சார் எனக்கு விளக்கம் சொல்லல, இப்போ என் தலையே சுக்குநூறா வெடிச்சிடும் போல இருக்கு சார். உனக்கு விளக்கம் சொன்னா என் தலையை வெடிச்சிடும் போல இருக்கு. இங்க பார், புரியுற மாதிரி சொல்றேன் கேட்டுக்க. இது உள்ளூர்காரனா இருந்து லேண்ட வித்தான்னு வச்சுக்க, அவன் இந்த நாய் வைக்க பொருளை படுத்த மாதிரி படுத்துக்கிட்டு அடுத்தவன் 4 பேர்கிட்ட ரேட்டை கேட்டு நமக்கு விற்க மாட்டான், கழுத்து எடுத்துக்கிட்டு இருப்பான். இதே பார்ட்டி வெளியூர்ல இருந்தாலும் நம்ம கேட்ட ரேட்டுக்கு வித்துட்டு சத்தம் இல்லாம போயிட்டே இருப்பான், பிரச்சனையே இருக்காது. ஆமா. அதுக்கப்புறம் சிட்டிக்குள்ள இருக்கணும், ஆனா டவுனுக்கு வெளியே இருக்கணும்னு சொன்னேன். சிட்டிக்குள்ள இருந்தா ரேட்டு கனாபினான் இருக்கும், வாங்க முடியாது. டவுனுக்கு வெளியே இருந்தா இப்போதைக்கு ரேட்டு கம்மியா இருக்கும், ஆனா நாளைக்கு ரீசேல் வேல்யூ இருக்கும். புரியுதா? நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் சார். ஆனா இடம் பெருசா இருக்கணும், ரோடு சின்னதா இருக்கணும்னு சொல்றீங்களே, அது மட்டும்தான் சார் இந்த மண்டையில ஏறல. மாட்டிக்கிட்டா ஏதோ ஃப்ளோவுல வருதுன்னு எது வேணாலும் பேசிடுறதா? ஐயோ, என்னையா புரோக்கர்? எத்தனை வருஷம் தொழில இருக்க? வயசு மட்டும் ஆயிருக்கு, அறிவு வளர்ந்துருக்கா பாரு. புரோக்கர்னு சொல்லிக்கிறதுக்கு வெக்கப்பட்டு மீடியேட்டர்னு பெருசா ஒரு விசிட்டிங் கார்டு வேற போட்டிருக்க. அறிவு கிட்டவா? இந்த சூட்சுமம் கூட தெரியாது உனக்கு? சார் அந்த சூட்சுமத்தை எனக்கு தான் சொல்லி கொடுங்களேன் சார். சொல்றேன், உன் மரமண்டல ஏறுதான் பாத்துக்க. இங்க பாரு, லேண்ட் பெருசா இருந்து ரோடு பெருசா இருந்ததுன்னு வச்சுக்க, திடீர்னு ஹைவேஸ்காரன் வருவான், 2 பக்கமும் கல்ல போடுவான், கவர்மெண்ட் அக்யூர் பண்ணதுன்னு சொல்லி லேண்ட் அவன் சொல்லிட்டு போயிடுவான். கடைசியில் கவர்மெண்ட்ல மூக்குல ஈஸ்வர மாதிரி தம்மா துண்டு காசை கொடுப்பான். இதை வச்சுட்டு என்ன பண்றது? 100க்கு 100 இப்படிதான் சார் நடக்குது. கரெக்ட் தானே? கரெக்ட் தானே? அதான் சொல்றேன், வேலையில போற ஓனான் எடுத்து நாமளா வேட்டுக்குள்ள விட்டுக்க கூடாதுங்கிற. சார் ஓனானே எங்க விடுறதுன்னு எனக்கு தெரியாது சார். ஆனா நீங்க மட்டும் இந்த நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேவை சார். என்னமா யோசிக்கிறீங்க சார்? வாங்க 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 உட்காருங்க. ஃபங்க்ஷனுக்கு தேவையானதெல்லாம் வந்துட்டு தோணும். எல்லாம் வந்துருச்சுங்க, மாலை மட்டும் தான் வரல. மாலை வரலையா? இன்னும் வரலங்க. எப்போ சொல்லியாச்சு, ஏன் இன்னும் டிலே பண்றான்? சரி நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். இந்தா விளக்கேத்து. கொஞ்சம் முன்னால. இங்கதான் நிறுத்திக்கோங்க. சாவித்ரி இது செட்டில் பண்ணாத. மாலைக்கு சொல்லியிருந்தேன், அவன் இன்னும் வரல. இதே ஆர்டர்ல போய் என்ன ஆச்சுன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். சேர்த்து நான் கொடுத்துட்றேன். நேராக போய் ஃபர்ஸ்ட் ரைட்டு. சிவாயா குடும்ப விசேஷத்துக்கு இவ்வளோ பெரிய பரிசு கொடுக்கறதுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அந்த குடும்பத்துக்கு கொஞ்ச நஞ்சமா கடன் பட்டிருக்கேன். இதை வாங்கி தந்த அம்மாவுக்கு இன்னொரு தடவை தேங்க்ஸ். நிஜமாவே மோகனா கொடுத்து வச்சதுதான். இந்த குடும்பம் அவளுக்காக எவ்வளவு அமக்களம் பண்றாங்க.
ஆனா மனுஷங்களோட அருமை மோகனாவுக்கு என்னைக்குமே தெரியாது. நம்ம வர்றது நிச்சயமா மோகனாவுக்கு பிடிக்காது. பாலன் சார் அம்மா அவ்வளோ சொல்லியும் மோகனா என்ன கொஞ்சம் கூட மதிக்கல. நான் எதுக்கு அவ போர்ஷனுக்கு போகணும்? தேன்மொழி அக்கா வீட்டுல வச்சுதானே இந்த விசேஷம் நடத்துறாங்க. நம்ம அங்க போறதுதான் கரெக்டா இருக்கும். சிவா, சீக்கிரம் வா சிவா. வீட்ல இருந்து யாரையும் கூப்பிட்டு இல்லையா? இல்ல தனியா தான் வந்தேன். நல்லா இருக்கேன். அங்கயா? அங்க எப்படி போவேன்? நீங்க தான் என்ன கூப்பிட்டீங்க, அதான் உங்களை பார்க்க வந்தேன். எவ்வளவு நேரம் ஆகுது? பொம்பளை மாதிரி ரெடி ஆகுற. நான் ஒன்றும் லேட் பண்ணல, இதை வந்துட்டே இருக்கேன். நான் எங்க லேட் பண்ணேன்? வேட்டி சரியா கட்ட வரல, அதான் கட்ட ட்ரை பண்றேன். அப்ப இதை தூக்கி போட்டுட்டு பேண்ட் போட்டுக்கிட்டு வர வேண்டியதானே? முடியாது மோகனா. ஆக்சுவலா இந்த தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் லேடிஸோடது தான். ஆனாலும் நான் ரெடி ஆயிட்டேன். ஏன்னா பாலன் சார் நான் கண்டிப்பா அங்க இருக்கணும்னு சொன்னாரு. அவருக்கு என்ன வேட்டி சட்டையில பார்க்கணும்னு ஆசையா இருக்கான். சரி, இப்ப வேஷ்டிலாம் கட்டியாச்சுல, ஒரே ஒரு நிமிஷம் இரு, நான் வந்துடுறேன். வா போலாம். ஒரே நிமிஷம். எங்க போற? பாலன் சார் கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். என்ன வேட்டி சட்டையில பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. அதை விட முக்கியமான இன்னொரு வேலை இருக்கு, நாம கிளம்பணும். நீ போய் என்ன பண்ற? ஐயோ, போகும்போது சொல்ற சிவா, நீ சீக்கிரம் போய் ஆட்டோ பிடிச்சிட்டு வா. என்ன மோகன் சிவா, லேட் ஆகுது. சீக்கிரம் சீக்கிரம் போயிட்டு வா. அபி இங்க வா. என்னங்கா? சரிக்கா. மறக்காம சொல்லணும், சரியா? போயிட்டு வா. ஏய் மோனா, மோனா, ஆட்டோ வந்தாச்சு, சீக்கிரம் வா. போலாம் வா. எங்க வா சொல்றேன். வா. காசிநாதர் கோயிலுக்கு போங்க. சாவித்ரி, வா 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 வா. அடடே, ஆமா சாவித்ரி வா. என்னம்மா சாவித்ரி, நேத்துக்கே வந்திருக்கப்படாதோ? விடிய விடிய பேசிட்டு இருந்தோம். அது சரி, இவ்வளவு தடபுடலாவா தாலி கோக்குறத நடத்துறீங்க? பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. எங்க ஆண்கள் எல்லாம் இப்படி பண்ண மாட்டா. எங்க தேன்மொழிக்கு என்ன, அவ இந்த ஆத்துக்கு வந்ததுல இருந்து 4 மனுஷா விசேஷமா இந்த ஆத்துக்கு வந்து போனது இல்லையா, அதனால இந்த ஃபங்க்ஷனை பெருசா பண்ணணும்னு ஆசைப்பட்டா. அதான். எங்க மோகனா ரொம்ப கொடுத்து வச்சோமா, அதிர்ஷ்டசாலிதான். என்னது, உங்க மோகனாவா? பாத்தேளானா, அவ அவங்க மோகனாவா. உங்களுக்கு விஷயம் தெரியுமாண்ணா? சாவித்ரி இவாளும் ஒரே ஊர்க்காரா. அடடே, அப்படியா? ரொம்ப சந்தோஷமா. ஆமா, மோகனா எங்க காணோம்? காத்தால 2 தடவை போய் தேன்மொழி கூப்பிட்டாளாம். இதோ வந்துடுறேன், நீங்க போயிண்டே இருங்கோன்னு சொன்னாளாம். ஆனா இன்னும் வரல. அதுக்காக அப்படியே விட்டுடுறத? மோகனா தானே ஃபங்க்ஷன்ல உட்காரணும். பரவாயில்ல, என்ன நினைச்சுப்பா? விசேஷம் சிவ ஆத்திலியா இல்ல எங்க ஆத்திலியான்னு சந்தேகப்படுவா இல்லையா? ஆமா, எனக்கே அந்த சந்தேகம் வந்துருச்சு. அதுக்கேத்த மாதிரி நம்ம தேன்மொழி அக்காவும் பட்டுப்புடவையில எவ்வளவு அழகா இருக்காங்க பாருங்க. அப்போ ஒரு காரியம் பண்ணுவோம், பேசாம அந்த ஃபங்க்ஷன்ல தேன்மொழியை கூப்பிட்டு அவ கையாலே தாலியை பிரிச்சு கட்ட சொல்லுவோம். ஹாய், தேன்மொழி அக்கா வெக்கப்படுறத பாருங்களேன். சாவித்ரி, எங்க ஆத்துக்க மாட்டு பொண்ணு மேல இருக்கிற பாசத்துல ஒண்ணு அப்படி சொல்லல. அவ கையில இருக்கிற கிஃப்ட பாத்துட்டு அப்படி சொல்லிட்டு இருக்காரு.
நம்ம அப்பாக்கு இல்லாத கிஃப்டா? இந்தாங்க நீங்களே வச்சுக்கோங்க. வேண்டாம்மா. ரொம்ப சந்தோஷம். அம்மா சாவித்ரி, ம்? இத பாரு ஒரு விஷயம். இது வரைக்கும் அந்த கிஃப்ட்லயே நீ கொண்டு வந்த கிஃப்ட் தான் ரொம்ப ரொம்ப வசதியா இருக்கு. இப்பெல்லாம் புரியறது. எங்க ஆத்துக்கார் வந்தவாள வான்னு கூட சொல்லல. ஆனா அவ கையில இருக்கிற கிஃப்ட மட்டும் கணக்கு புடிச்சிட்டு இருந்திருக்கார். பாத்தியோ இல்லையோ? இப்படியே பேசிட்டு இருந்தா எப்படிமா? எப்ப மோகனக்கா உட்கார வச்சு ஃபங்க்ஷன் நடத்துறது? அதனால என்ன, நீ தான் போய் கூப்பிட. போ, போய் கூட்டு வா. சரி, நான் போய் கூட்டிட்டு வரேன். சரி. என்ன இது? சிவா ஐயாக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சும் மனசு எப்படி துடிக்குது. சிவா ஐயா என்னைக்குமே மோகனக்காக தான். அப்பயே இந்த பாழா போன மனசு சிவா ஐயா பேரை கேட்டாலே இப்படி பதறுது. என்னதான் கல்ல போட்டு துணியை துவைச்சாலும் தொலைஞ்சு போகாத என் காதல் அப்படியே இருக்கும் போல இருக்கு. சிவாயா, மோகனக்கா, சிவாயா, வெளியே எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க.